ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் வெறும் வயிற்றுல ஆலோவேரா அதாவது கற்றாழை ஜூஸ் குடித்தா உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் இதை தினமும் குடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் அது உண்மையிலேயே உடலுக்கு நல்லதா இல்லைன்னா வெறும் இணையத்தில் பரவக்கூடிய தகவலான்னு பார்க்கலாம். சரியான முறையில் பயன்படுத்தினா ஆலோவேரா ஜூஸ் சிலருக்கு செரிமானம், மலச்சிக்கல், பாடியை ஹைட்ரேட் ஆக்கிறதுக்கு உதவும். தவறான முறையில் இல்லைன்னா அதிகமாக குடித்தா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்றைக்கி வீடியோவில் ஆலோவேரா ஜூஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்ன, வெறும் வயிற்றில் குடித்தா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், எவ்வளவு அளவு குடிக்கணும், அதிகமாக குடித்தா என்ன நடக்கும், எந்த ஆலோவேராவை பயன்படுத்தணும்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் நிறைய பேர் செய்கிற பெரிய தப்பையும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் ஆலோவேரா ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஆலோவேரா ஜூஸ் பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை மருத்துவத்தில் பல வருஷங்களாக பயன்படுத்திட்டு வர ஒரு தாவரம் தான் ஆலோவேரா. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஜெல்லி மாதிரியான பகுதியில் நிறைய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஆலோவேரா ஜூஸ்களும் ஒரே மாதிரி இருக்காது. மஞ்சள் நிற லேட்டக்ஸ் அதிகமாக இருந்தால் வயிற்றுப்போக்கு மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால் உணவாக பயன்படுத்த தயாரிக்கப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட ஆலோவேரா ஜூஸை மட்டும்தான் நீங்கள் தேர்வு செய்யணும். ஆலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு, செரிமானத்துக்கு உதவுது. நிறைய பேருக்கு காலையில் வயிறு கனமாக இருக்குது, உணவு செரிமானம் மெதுவாக இருக்கும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆலோவேரா ஜூஸ் இருக்குல்ல, அது சிலருக்கு செரிமானத்தை சீராக்கும். இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் குடல் செயல்பாட்டை மேம்படுத்துது, அஜீரணத்துக்கு நிரந்தர தீர்வு தருது. அடிக்கடி அஜீரணம் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. சிலருக்கு ஆலோவேராவோட குறிப்பிட்ட கூறுகள் குடல் இயக்கத்தை தூண்டும். ஆனால் லேட்டக்ஸ் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷனை கூட ஏற்படுத்திடலாம். அதனால மலச்சிக்கலுக்காக தினமும் அதிகமாக ஆலோவேரா ஜூஸை குடிக்கிறது பாதுகாப்பாக இருக்காது. அடுத்ததாக உடல் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு உதவும். காலையில் ஒரே ஒரு டம்ளர் ஆலோவேரா ஜூஸ் தண்ணியை நீங்கள் கலந்து குடிக்கிறது நீர்ச்சத்தை பராமரிக்க உதவும். ஆனால் சாதாரண தண்ணீருக்கு பதிலாக ஃபுல்லாக ஆலோவேரா ஜூஸை குடிக்கக்கூடாது. அடுத்ததாக சரும ஆரோக்கியம். நீர்ச்சத்து போதுமான அளவில் இருந்தால் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆலோவேராவில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உடல் செல்களை பாதுகாக்க உதவுது. ஆலோவேரா ஜூஸ் குடித்தாலே முகம் நல்லா க்ளோ ஆகும். முகப்பரு, பிம்பிள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. சில ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இது உடலோட இயல்பான பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்த உதவும். ஆனால் சரியான உணவு, தூக்கம், உடற்பயிற்சி இதோட ஆலோவேரா ஜூஸும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்துகிறப்ப இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆலோவேரா ஜூஸ் இருக்குல்ல, இது பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேர் ஆலோவேரா ஜூஸை டெய்லி குடித்தா கொழுப்பு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு ஜூஸும் தனியாக உடல் எடையை குறைக்காது. ஆலோவேரா ஜூஸ் இருக்குல்ல, அதோட சமநிலையான உணவும் உடற்பயிற்சியோடு சேர்த்து பயன்படுத்தினா மறைமுகமாக உதவி பண்ணும். ஆலோவேரா ஜூஸை எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க விரும்புனீங்கன்னா கம்மியான அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரே ஒரு டம்ளர் ஜூஸ் குடித்தா போதுமானதாக இருக்கும். வீட்டில் ரெடி பண்ணுறப்ப மஞ்சள் நிற லேட்டக்ஸ் பகுதியை அதிகமாக கலந்துடாதீங்க. குடித்ததுக்கப்புறமா 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து காலை உணவை சாப்பிடலாம். யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்கள், சின்ன குழந்தைகள், குடல் நோய் இருக்கவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறது நல்லது. ஆலோவேரா ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான மருந்து இல்லைங்க. ஆனால் சரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணி சரியான அளவில் பயன்படுத்தினா செரிமானம், ஹைட்ரேஷன் இது மாதிரியான பல நன்மைகளை தரும். அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் பொருந்தாது. அதிகமாக குடிக்கிறது இல்லைன்னா தரமில்லாத ஆலோவேராவை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப பக்க விளைவுகளும் ஏற்படலாம். அதனால் அளவோடு பயன்படுத்துங்க.
இந்த வீடியோவில் ஆலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதம் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.